வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு மறையூர் ரூட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்ப்போம். உடுமலைப்பேட்டை தாண்டி மறையூர் ரூட்டில் நம்ம இந்த மலைப்பாதையில் போனோம்னா பார்த்தீங்கன்னா சாலை கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்கிற ஏரியா. தமிழ்நாடு பார்டரில் பார்த்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்கும். அப்புறம் தமிழ்நாடு கேரளா பார்டரில் கிராஸ் பண்ணும்போது சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஒரு சரணாலயங்களை தாண்டி தான் நம்ம மூணார் ரூட்டுக்கு போவோம். போகிற வழியிலுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளாக இருக்கும். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸுங்க. நம்ம போகிற வழியில் ஒரு பாதி மலை கடந்தோடனே அங்கேருந்து பார்த்தோம்னா வியூ அவ்வளோ அருமையாக இருக்கும். அங்கே அவ்வளோ லாங்கில் இருந்துமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுற சத்தம் இங்கே ரோட்டில் போகிறவங்களுக்கு கேட்கும். அதை பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்லாம் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி தாண்டன்னு பார்த்திங்கன்னா சுற்றி சந்தன மரமாக இருக்குங்க. அப்படி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலாம் கடந்து நம்ம போகும்போது இது பார்த்திங்கன்னா கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ். இது என்னென்னா மூணாரில் ஏகப்பட்ட இடம் பார்க்கறதுக்கு இருக்குது. ஆனால் நான் இந்த ஆண்டி வேலை இருக்கிற ஃபால்ஸு அந்த முக்கியமான ப்ளேஸஸ் மட்டும் பார்த்துட்டு போனேன். அதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸு ரோட் மேலேயே இருக்குங்க. பக்கத்துலேயே நிறைய டீ கடைகள், ரெசார்ட் ஸ்டேஸ்லாம் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ரெசார்ட் ஸ்டே வரும். ஜீப் சஃபாரி இருக்குது. ஸோ நிறைய உள்ளே நிறைய ஹிடன் ஸ்பாட்லாம் வச்சுருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் கைடுக்கு தான் தெரியும். அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸில் அங்கே பக்கத்தில் நிறைய டீ கடைகள் இருக்குது. நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்டு அதை வேடிக்கை பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு. ரெண்டு சைடும் பாருங்கள் வேலி போட்டிருப்பாங்க. ஃபுல்லாக சந்தன மரங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ் வருதுங்க. இந்த ஃபால்ஸ் பேர் தெரியல. சின்னதும் பெருசுமா ஆண்டி வேலை நிறைய ஃபால்ஸ் இருக்குது. இன்னொரு ஃபால்ஸ் வரும், அது பேர் லக்கம் வாட்டர் ஃபால்ஸு. அது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இந்த வாட்டர் ஃபால் பேர் தெரியல. ஆனால் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ எல்லாமே ஆண்டி வேலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய தண்ணி போயிட்டே இருக்கும். ஓடை மாதிரி போகும், சின்ன ஆறு மாதிரி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சின்னார் தாண்டிட்டாலே ஏகப்பட்ட ரெசார்ட் ஸ்டேஸில் வந்துடுங்க. ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜீப்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா லோக்கல் நிறைய ஹிடன் ஸ்பாட்லாம் இருக்குதுங்க. அது லோக்கல் கைடுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் அவங்க ஜீப் சவாரி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் ஜீப் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆந்திவேல் பார்த்தீங்கன்னா தாளையார் எஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த உடுமலைப்பேட்டை டு மூணாறு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த தாளையார் எஸ்டேட்டோட அவுட்லெட்டு தான் இது இங்கேயே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒரு சின்ன அழகான டீ கடை, அப்புறம் அவங்களோட டீ அவுட்லெட்டு, சேல்ஸ் அவுட்லெட்டு. ஆனால் அது லொக்கேட் ஆகிருக்கிற இடம் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்களோட எஸ்டேட்டுக்கு மத்தியில் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே சில பேசிக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் கிடைக்கும். இந்த பஜ்ஜி, பிரெட் ஆம்லெட்டு, டீ, காஃபி இதெல்லாம் பண்ணித்தராங்க. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அந்த இடத்துல நிறுத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு 1 hour அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ரொம்ப அமைதியாக, ரொம்ப க்ரௌடே இல்லாமல் அந்த எஸ்டேட்டுக்கு மத்தியில் இந்த இடம் இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது.
ஆண்டிவேல நிறைய டீ ஃபேக்ட்ரிஸ் பார்க்கலாம். இந்த தாளையார் எஸ்டேட்டில் இருக்கிற இந்த சேல்ஸ் அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான டீ காஃபி தூள்லாம் தராங்க. ஸோ வந்து அதை நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இடம் மெயினாக வந்து இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நிறைய காரு பஸ் எல்லாமே நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி அந்த இடத்துல இருக்கும். அப்புறம் ஆண்டிவேல பாருங்கள், எல்லாம் வந்து இந்த தோட்ட தொழிலாளர்கள் அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறது அந்த எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜீப் சவாரி. அப்புறம் வந்து லோக்கல் யூஸுக்கும் ஜீப் தான், ஏன்னா 4 வீல் டிரைவ் தேவைப்படுது. இது பார்த்திங்கன்னா எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு. இந்த நேஷ்னல் பார்க் சுற்றி பார்க்க ஒரு ஹாஃப் டே வேணும். நான் ஜஸ்ட்டு வெளியே மட்டும் பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டேன். இது வந்து இந்த ரோட்டில் தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு அழகான கோவில், இந்த கோயில் இருக்கிற இடம், கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு ஓடை போச்சு, அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து ரொம்ப உள்ளே போகிறதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா அப்படியே அந்த மெயின் ரோட்டில் போகும்போதே இந்த வியூஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸு. ஆக்சுவலி வந்து ஃபால்ஸ் வந்து உள்ளே இருக்குது. இது வந்து நான் வெளியிலேருந்து எடுத்தது. உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஃபால்ஸே இருக்குது. அது நம்ம கொஞ்சம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கணும். நம்ம பொருளெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணுங்க, ஏன்னா குரங்களோட சேட்டைகள் ரொம்ப அதிகம். மூணாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு வாரம் கூட பத்தாது, அவ்வளோ இடங்கள் இருக்குது. நிறைய ஹிடன் ஸ்பாட் இருக்குது. அப்புறம் சில ப்ரைவேட் ஏரியாக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அந்த ரெசார்ட்டு அந்த எஸ்டேட்டுக்காரங்க ஓன் பண்ணுற இடம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. பார்க்குற இடம் பூராமே பார்த்திங்கன்னா சீசன் டைமில் வெறும் தண்ணியாக போயிட்டுருக்கும். மலையில் இருந்தெல்லாம் மேலே ஹைட்டில் இருந்தெல்லாம் தண்ணி வரும். ஜஸ்ட்டு அந்த மாதிரி ரூட்டில் போகிறதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. அந்த டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய பெரிய பள்ளத்தாக்கு மத்தியில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ரம்மியமான இடமா இருக்கும். கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் தான் இந்த மூணாறு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாறு வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. இந்த எஸ்டேட் ஏரியா, அந்த மூணாறு எல்லாமே பார்த்திங்கன்னா இது கேரளாவா தமிழ்நாடுன்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்தளவுக்கு தமிழ் மக்கள் தான் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ இந்த தோட்ட தொழிலாளர்கள் ஃபுல்லாகவே தமிழ் ஆளுங்க. அப்புறம் ஒரு டவுனுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுங்க தான். அதனால் நமக்கு வந்து லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமே இருக்காது. மறையூர் ஏரியாவில் நிறைய ஹோம் ஸ்டேஸ்லாம் இருக்குது, காட்டேஜஸ், ரெசார்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ரெசார்ட்காரங்களுமே வந்து இந்த ஜீப் வச்சுட்டு அவங்க வந்து பர்சனலாக வந்து அவங்க ஓன் பண்ணுற ஏரியாவில் சில ஃபால்ஸு, சில ஓடைகள் இருக்குதுங்க, அது தனிப்பட்ட முறையில் வச்சுருக்குறாங்க, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அது போக நமக்கு தெரியாமலே வந்து சில காமனான இடங்கள் அந்த ரெசார்ட்காரங்க சொல்கிறதில்ல, அவங்க மட்டுமே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரியான இடங்கள் நிறைய இருக்குது மூணாறில். ஸோ மூணாறுக்குள்ளே சுற்றி பார்க்குறது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. காமனான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். இது ஜஸ்ட்டு வந்து ஆன் தி வேல இருக்கிற அந்த ஒரு நம்ம பெருசாக வந்து மெனக்கெட்டு எதுக்கு போகாமல் அது வழியே போகிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே நல்லா இருந்தது. இது போக அந்த ரெசார்ட்டு அதெல்லாம் நம்ம புக் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். முக்கியமான நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன், காமனான முக்கியமான பிளேசஸ்லாம். இது வந்து ஜஸ்ட் அந்த ரோடு ட்ரிப்பு மட்டும்.
ஸோ கண்டிப்பாக வந்து மூணாறுலாம் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து இப்போ எல்லாருமே போகக்கூடிய ஒரு இடம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.